அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1449 1476 வரை மொத்தம் 28 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தோளெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு ஏங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட இரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரள் ஆகிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட உரோமம் பொடித்திட கண்ணினில் நீர் பெருகி கால் வலிந்து ஓடிட வாய் துடித்து அலறிட வளர் செவி துளைகளில் கூ இசை பொறியெல்லாம் கும் என கொட்டிட மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென் மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட மனம் கனிந்து ஒருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம் பெரு சித்தம் இயைந்து கலித்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தலைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தம் ஆயிட பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகெல்லாம் விடயம் உளவெல்லாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசை மேற்பொங்கிட என் உளத்து எழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என் உளத்து ஓங்கிய என் தனி அன்பே. வள்ளல் பெருமான் இந்த 28 வரிகள்லையும் இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகள்லையும் இந்த வரிகள் மூலம் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, தான் பெற்ற அந்த சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய பொன் தேக அனுபவத்தை தன்னுடைய ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் என்னென்ன விதமான மாற்றங்களை அவர் பெற்றார் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. இதன் மூலமாக அவர் நம்மளுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாமும் இதே மாதிரி அனுபவங்களை பெறணும், சுத்த தேகம் பெறணும், அதை தொடர்ந்து பிரணவ தேகம் பெறணும், ஞான தேகத்தை பெறணும் அப்படின்றதான் வள்ளல் பெருமானுடைய பெரும் கருணையாக இருக்குது. அந்த கருணையே வடிவமான அவர் நம்மெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் அருட்பா எல்லாமே அப்படி தான், அற்பால் உள்ள எல்லா பாடல்களும் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. முத்தாய்ப்பாக இந்த அகவலில் பார்த்திங்கன்னா, நம்ம தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளை எப்படி ஷேப் பண்ணி கொண்டு வராங்க பாருங்கள். பலவிதமாக இறைவனுடைய தன்மைகளையும் குணங்களையும் நம்ம எப்படிலாம் தயவை வளர்த்துக்கிறணும் அப்படின்னும் அகவலில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்தது பலவிதமான ரெஃபரன்ஸோட நம்ம எப்படிலாம் உடம்பையும் மனசையும் உடலையும் எப்படியெல்லாம் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும், எந்த வழி அந்த நெறியிலேயே கொண்டு வந்து முத்தாய்ப்பாக சுத்த தேகம் பெறுவது எப்படின்னு அவர் அடைந்த அந்த நிலையை ஒவ்வொரு உறுப்புலையும் அடைந்த அந்த நிகழ்வை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இவர் சொன்னது மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கும் சுத்த தேகம் நாமும் அடைந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கலை அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பயணத்தில் தான் இருக்கோன்ற அர்த்தம். ஸோ இந்த விளக்கத்தோட நான் இந்த பாடல் வரிகளுக்கு படித்து விளக்கம் சொல்ல முயற்சி செய்கிறேன்.
ஒவ்வொரு வரிகளுமே சிறப்பான வரிகள். இதில் ரெஃபரன்ஸும் இருக்குது. எங்கே அந்த ரெஃபரன்ஸ் வரி நம்ம பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக தெரியுது என்ன சொல்ல வர்றாங்க வள்ளல் பெருமான் அப்படின்றத. சரி, இப்போ முதல் 2 வரிகள். தோலெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சுத்ததேக அனுபவம். தோலெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட. உடம்பின் மேலுள்ள 4 வகை தோள்களும் தன் நிலை மாறி குலைந்து விளங்க, அதனை சூழ்ந்துள்ள 5 நரம்புகள் எல்லாம் புடைத்து மேலெலும்பி கட்டுவிட்டு செயலாற்றிட. சரி, இது என்ன 4 வகை தோள்கள் 5 வகை நரம்புகள் அப்படின்னா, அதுக்கும் வள்ளல் பெருமான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது உரைநடை பகுதியில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம், அந்த பெருவிண்ணப்பத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது மீத்தோல், புடைத்தோல், வன்தோல், மென்தோல் முதலிய தோல் வகைகளும், வெண்ணரம்பு, செந்நரம்பு, பசுநரம்பு, சிறுநரம்பு, பெருநரம்பு முதலிய நரம்பின் வகைகளும். அதாவது 4 தோல் வகைகளையும் 5 நரம்புகளையும் அங்கே சொல்கிறாங்க. சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா, தோலெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட. அதோட தன்மைகள் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 2 வரிகள். என்பெல்லாம், அதாவது எலும்பு, என்பெல்லாம் நெக்கு நெக்கு இயலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட. இங்கே வந்து 4 விதமான எலும்புகளும் முற்றிப்போன நிலையிலிருந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து விளங்கவும், உடம்பில் உள்ள மெல்லிய 4 தசைகள் எல்லாம் உண்மை நிலை அடைந்ததால் தளர்ந்து விளங்கவும். இதுக்கும் ரெஃபரன்ஸு அதே சத்திய பெருவிண்ணத்தில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, 4 விதமான எலும்புகள், அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேரெலும்பு, சிற்றெலும்பு, நீட்டெலும்பு, முடக்கெலும்பு முதலிய எலும்பின் வகைகளும், அப்புறம் மெல்லிறைச்சி, கல்லிறைச்சி, மண்ணிறைச்சி, நீரிறைச்சி போன்ற இறைச்சி வகைகளும். ஸோ இங்கே அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, 4 விதமான எலும்புகள், 4 விதமான தசைகள், அதையும் அங்கே சொல்கிறாங்க. இதோட தன்மை என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எலும்பு வந்து இப்போ நம்ம வயசாகிட்டு போக பார்த்தீங்கன்னா ரொம்ப முற்றி போயிருக்கும். டபக்குன்னு போட்டோன்னு உடஞ்சிரும். அதே இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாருங்களேன், ஒரு 2 வயசு 3 வயசு அந்த 4 வயசுலாம் பாருங்களேன், அந்த பிஞ்சாக இருக்கும். அது ரொம்ப அந்த இலகுன தன்மையாக இருக்கும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க பாருங்கள். முற்றிப்போன நிலையிலிருந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து விளங்கவும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த முற்றின தன்மையிலிருந்து இளமை திரும்புது. அந்த இளமை, அந்த எலும்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறு பிராயத்தில் எப்படி இருக்குமோ எலும்பு அந்த மாதிரி மாறுது அப்படின்றாங்க. அந்த தசைகளும் உண்மை நிலை அடைந்ததாய் தளர்ந்து விளங்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து இரத்தம் அனைத்தும் உள் இறுகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிட. அதாவது ரத்தம் வந்து இறுகிடணும் அப்படின்றாங்க. இறுகிருச்சுன்னா என்ன ஆகும்? ரத்த ஓட்டமே இல்லை. அப்போ மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையை சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலைக்கு வந்து 4 விதமான ரத்தத்தை சொல்கிறாங்க. நல்லிரத்தம், புள்ளி ரத்தம், கலவை ரத்தம், கபிலை ரத்தம் ஆகிய 4 இரத்த வகைகளும் உள்ளே இறுகிடவும், சுக்கிலமானது, சுக்கிலம்ன்றது விந்து, இறுகி மணி போல் உரண்டு திரண்டிடவும். இது வந்து 2 விதமான சுக்கிலத்தை சொல்கிறாங்க. பாருங்கள், அது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து நல்லிரத்தம், புள்ளி ரத்தம், கலவை ரத்தம், கபிலை ரத்தம் முதலிய 4 இரத்த வகைகளும், மேனிலை சுக்கிலம், கீழ்நிலை சுக்கிலம் முதலிய சுக்கில வகைகளும். சுக்கிலத்திலேயே 2 சொல்கிறாங்க, மேனிலை சுக்கிலம், கீழ்நிலை சுக்கிலம். இந்த வரிகள்லையும் அதான் சொல்கிறாங்க. அந்த இரத்தம் எல்லாம் உள்ளே இறுகிடவும், இந்த சுக்கிலம் வந்து பந்து மாதிரி உருண்டு திரண்டு மணி போல் ஆகியிடவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு இதாகி அதான் இங்கே சொல்லுவாங்க. இந்த வந்து அந்த 6 முகம்னு அந்த 6 பட்டை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து மணி போல் அப்படியே உருண்டுருவோம். அந்த அங்கே உள்ள விந்து வந்து மேலே ஏறி நம்ம வந்து இங்கே வந்து ஒளியாக மாறி இங்கே வந்து உருண்டு இங்கே வரணும். இங்கே வந்து உருண்டு அந்த இதாக வரதான் அந்த உரத்திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிட அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த விளக்கம். சரி, அடுத்து
மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. ரெண்டு விதமான மூளையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஓம்கார மூளை, ஆங்கார மூளை முதலிய மூளை வகைகளும், தலையமுதம், இடையமுதம் முதலிய அமுத வகைகளும். மூளையும் சொல்கிறாங்க, அமுதத்தையும் சொல்கிறாங்க. அதே இந்த பாடல் வரிகளிலும் மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. இரண்டு விதமான மூளையில் உள்ள மடிப்புகள் எல்லாம் விரிந்து மலர்ந்திடவும், இரண்டு அமுதமானது உடம்பெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடவும். அப்போ அந்த மூடி இருக்க அந்த மூளை அப்படி விரியும் போது, அப்படியே விரிஞ்சதுனால எப்படி ஒரு தாமரை முக்கா இருக்கிற தாமரை அப்படி விரியும் போது அமுதம் உண்டாகுதோ, அது மாதிரி அந்த அமுதம் உடம்பெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிடவும். அப்போ உடம்பு ஃபுல்லாக அந்த அமுதம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஒண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட. புருவமத்தியாகிய நெற்றியில் வியர்வை தோன்ற ஒளி பொருந்திய முகமானது மலர குளிர்ந்த மூச்சுக் காற்றினால் சாந்தம் ததும்பிட. சரி, அடுத்து, உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்ணில் நீர் பெருகி கால் வலிந்து ஓடிட. உள்ளே ஆன்மாவில் ஆனந்தம் தோன்றிட ரோமமானது புலகித்து நிற்க கண்களிலே நீரானது பெருகி வலிந்து ஒழுகிட. அடுத்து, வாய் துடித்து அலறிட வளர் செவி துளைகளில் கூ இசை பொறியெல்லாம் கும்மென கொட்டிட. அதாவது வாயானது உள்ளே தோன்றிய அன்பு பெருக்கின் காரணமாக துடிப்பினால் தன்னை மறந்து உன்னை புகழ்ந்திட காதுகளிலே கூ என்ற இசையானது கும் என அடைத்து கேட்டிட. சரி, அடுத்து, மெய்யெல்லாம் குளிர்ந்திட மென் மார்பு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட. உடம்பெல்லாம், அதாவது வெம்மை அளிக்கக்கூடிய இந்த சினம் முதலியவையெல்லாம் நீங்கியதனால் வெம்மை தவிர்த்து சாந்த நிறைவாய் குளிர்ந்திட, அதாவது சாதுவாய் கோபமற்று விளங்கிட மார்பானது மெல்லென அசைய கைகள் இரண்டும் கூப்பி நிற்க கால்கள் சோர்ந்து போக மனம் கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம் பெரு சித்தம் இயைந்து கழித்திட. மனமானது நெகிழ்ந்து உருகிட புத்தியானது நிறைவு பெற்று பிரகாசிக்க அதே நிலை கண்ட சித்தமும் புத்தியுடன் இணைந்து களிப்பு அடைந்திட. அடுத்த இரண்டு வரிகள், அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பு அமைந்திட சகங்கான உள்ளம் தலைத்து மலர்ந்திட. அகங்காரம் என்கின்ற முனைப்பு எங்கெங்கே அதிகரிக்க தொடங்குகின்றதோ அவ்வப்பொழுதே அது அடங்கிடவும் உள்ளமானது இந்த உலக நடப்பை காண தலைத்து மலர்ந்திட. சரி, அடுத்த இரண்டு வரிகள், அறிவுரு அனைத்தும் ஆனந்தம் ஆயிட பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட. அறிவானது ஆனந்தம் அடைந்து விளங்கவும் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய பொறிகளின் வழியாக தோன்றும் சுயநல போகமானது விலகிடவும் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட. 96 தத்துவங்களும் ஒன்று சேர விலகியவுடன் உண்மை பொருளாகிய சத்துவம் ஒன்றே தனித்து நின்று விளங்கிட. உலகெல்லாம் விடயம் உளவெல்லாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசை மேல் பொங்கிட. உலகமும் உலக விஷயங்களும் இன்னும் இருப்பவைகள் எல்லாம் மறைந்து போகவும் அளவற்ற அருளின் மேலுள்ள ஆசையானது உள்ளத்திலே மேன்மேலும் பொங்கி ஓங்கிட. என் உள்ளத்து எழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என் உளத்து ஓங்கிய என் தனி அன்பே. என் உள்ளத்திலிருந்து எழுந்து என் உயிரிலே மலர்ந்து
என் உள்ளத்தினுள்ளே ஓங்கிய எனது ஒப்பற்ற அன்பே. இப்படின்னு வள்ளல் பெருமான் இப்போ பாருங்க, நான் படித்ததில் ஃபுல்லாக ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த பொன் தேகம் பெறும்பொழுது என்னென்ன மாற்றங்கள்லாம் வள்ளல் பெருமானுக்கு ஏற்பட்டது அப்படின்றத வந்து இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி அகவல் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதையெல்லாம் நாம் பின்பற்றி அருட்பால், மேலும் அருட்பாவில் என்னென்ன நெறிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதையெல்லாம் நாம் பின்பற்றி வரும்பொழுது நம்மளுக்கும் இது போன்ற அனுபவம் சத்தியமாக ஏற்படணும். அப்படி ஏற்படலைன்னா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். இந்த முயற்சி வெற்றி அடையும் போது இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் பொழுது இந்த நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். வள்ளல் பெருமான் சொன்னது தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்த ஒரு பதிவுலையும் இன்னும் விளக்கமாக சொல்லிட்டே போகிறாங்க. அது என்னென்னு அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.